திரௌபதி அம்மனை அடிக்கடி போய் வழிபடுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை சீக்கிரமாக எங்கள் அப்பா சாகணும், நான் வந்து முடிசூழா மன்னனா நான் எல்லா பொறுப்பை நான் ஏற்றுக்கணுன்றது தான். வேறு என்ன திரௌபதி அம்மன் என்ன சொல்லுவாங்களோ தெரில. ஐயா, திரௌபதி அம்மன் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நீங்கள் திரு அன்புமணி அவர்களை பின்னிருந்து யாராவது ஒரு சக்தி இயக்குகிறது என்று சந்தேகப்படுகிறீர்களா? அன்புமணியை மனைவி தான் இயக்குது. வேறு என்ன சக்தின்றது எனக்கு தெரியல. அவருடைய சௌமியானுடைய அன்புமணியினுடைய மாமனார், அவருடைய மைத்துனர் எம்பி, இவங்க எல்லாமே வந்து இவன் செய்கிறது சரியில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பல பெரியவர்கள், ஒரு 4-5 பேர் பெரியவர்கள், பெரிய அந்தஸ்தில் உடையவர்கள், பத்திரிகையாளர்கள், கல்விக்கூடத்தை நடத்துகிறவர்கள், இவங்க எல்லாமே பஞ்சாயத்து பண்ணிட்டா இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படியே சொல்லி அவங்கள மூக்கொடைச்சி தொடர்ந்து போய் பேசுகிறதுக்கு. நான் எப்போ வேணாலும் பேசுவேன். என்கிட்ட வருவாங்க. நான் சென்னைக்கு போகும்போது பல முறை அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறேன், பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அவன் கட்டுப்படலை. ஐயா, இப்போது நீங்கள் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு என்ற அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அந்த அறிவிப்பு வெளிவந்த 1 மணி நேரத்திற்குள் திரு அன்புமணி 9ஆம் தேதி நீங்கள் நடத்தும் பொதுக்குழுவுக்கு 1 வாரத்திற்கு முன்பாக 9ஆம் தேதி பொதுக்குழு என்று அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கட்சி அமைப்பு விதிகளில் விதி எண் 13 மிக மிக தெளிவாக பொதுக்குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமோ அரசியல் தலைமை குழு கூட்டமோ நிறுவனரின் வழிகாட்டுதலோடு நடைபெற வேண்டும் என்று இருக்கிறது. நிறுவனராக உங்களுக்கு அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்ததா? எனக்கு அவன் எப்படி எனக்கு அழைப்பு கொடுக்க முடியும்? நீங்கள் தான். நான் தான் அவனுக்கு கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கணும். ஆனால் இப்போ நான் கொடுக்குற மாதிரி இல்லை. இன்னொன்று, இப்போ அவன் செயல் தலைவர்னு வேறு கொடுத்துருக்கும் பாரு. அந்த செயல் தலைவர் என்னுடைய நிர்வாக குழுவில் எடுத்துடலாமான்னு ஒரு யோசனை இருக்குது.